அக்குபஞ்சர் இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி இன்னும் நிறைய பேருக்கு கிளியரான ஒரு புரிதலை நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். அக்குபஞ்சர் அது வந்து ஒரு ஆழமான ஒரு பல்ஸ் டயக்னஸில் ஒரு டீப் அனலைஸ் பண்ணுறவங்க ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறதுல ரிசல்ட் நல்லா இருக்குது. ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு பேராமீட்டர் ட்ரீட்மெண்ட்டு அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி. ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. எனக்குள்ளார இருக்கிறது நான் ஆக்சுவலி லேப் டெக்னீஷியன் அப்படிங்கிறதுனால நான் அதுக்கான டயக்னோஸ்டிக் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த நீங்கள் வெறும் பல்ஸை பார்த்து கண்டுபிடிச்சது அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. ஃபீமேல் ரிலேட்டடு, அவங்களுக்கு யூட்ரஸ் ரிலேட்டடு, பீரியட் டைம் சம்மந்தமான உள்ள ப்ராப்ளம் அவங்களுக்கு வேறு மாதிரி கொடுக்குறோம். 4th மந்த் 5th மந்த்தில் ரெகுலர் பீரியட் டைம் வந்துடும். அவங்களுக்கு உள்ள ஹேர் ஃபால்லேருந்து எல்லாமே ரெகுலரைஸ் ஆகிடும். டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் அவங்களுடைய வேல்யூ குளுக்கோஸ் லெவல், ஃபாஸ்டிங் லெவலில் இருக்குது, HbA1c எவ்வளோ இருக்குது, போஸ்ட்பிராண்டல் எவ்வளோ இருக்குன்னு ஓரளவுக்கு ஒரு அந்த லேப் ரிப்போர்ட்டு நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கான ரிப்போர்ட்ஸுமே நீங்கள் பல்ஸை வெயிட் பண்ணிடுவேன். ஒரு ஹையஸ்ட் டிஃபிஷியன்சியில் ரொமட்டாய்டில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. டாக்டர்லாம் வந்து பார்க்கும்போது அவங்க டாக்டர்ஸ் இங்கே வராங்களா? நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் வராங்க. இன்க்யூரபிளாக ஃபைப்ராய்டு ரிலேட்டடு, பிசிஓடி டெம்பரவரியாக போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து ரெகுலர் சைக்கிளிங் வரும், அப்புறம் ஸ்டாப் ஆகிடும். இந்தந்த டிசீஸ் க்யூர் பண்ண முடியும், எந்தெந்த டிசீஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்து ரெகுலரைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிதல் இல்லை. ஸோ பேஷண்ட்டுக்கு அவேர்னஸ் இருக்குங்கிறத விட ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் அவேர்னஸ் தேவை. இடுப்பில் இருந்து காலை நடக்க முடியாமல் பாத்ரூமுக்கு போக முடியல. அதனால் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். நான் வந்ததுலேருந்து முக்கால்வாசி பரவாயில்லடா, அவ்வளோ நோய் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு ரொம்ப நன்றியை சொல்லுவேன், காலில் விழுந்து கும்பிடுவேன். அந்த அளவுக்கு வலி அழுதுட்டேன் நான். அதனால் நான் ஒரு 10 பேருக்கு சொல்லுவேன். இந்த ஹீலிங் தெராப்பி, இந்த டச் தெராப்பி அது வந்து நீட்லிங்காக ப்ரொமோட் ஆகி இன்றைக்கி வேர்ல்டு வைடாக வந்து ஒரு மெத்தடில் இருக்குது. ஸோ ஆரிஜினேஷன் வந்து நம்ம தமிழ்நாடு தான். Taste the Daily. ஹாய், திஸ் இஸ் விஜய் ரக்ஷயா பார்த்து ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுக்கு எந்த ஒரு மருந்து மாத்திரையும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அரிதான விஷயமா இருந்துகிட்ருக்கு. அந்த வகையில் பல மக்கள் விரும்பி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அக்குபஞ்சர். இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா உங்களுக்கு எந்த ஒரு மருந்து மாத்திரையுமே தேவை கிடையாது. டாக்டர் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை தீர்த்து கொடுத்துருவாரு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய பாக்கியா அக்குபஞ்சர் கிளினிக் தான் வந்திருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய டாக்டர் முத்துக்குமார் அவர்கிட்ட இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கக்கூடிய பேஷண்ட்ஸே இதை பற்றி நிறைய விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் சார், ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுடைய பிஸி இந்த டைமில் எங்களுக்காக டைம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி சார். சார், நாங்கள் க்ரோமில் செக் பண்ணி பார்த்தப்போ அக்குபஞ்சரில் ரொம்ப முதல் இடத்துல இருக்கிறது உங்கள் கிளினிக் நீங்கள் தான். ஸோ அந்த வகையில் நீங்கள் எப்போ சார் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ண எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இது நம்பர் ஆஃப் இயர்ஸ் போயிட்டுருக்குதுங்க. கிளினிக் வந்து இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி வர்ற பேஷண்ட்டுகளுக்கு அவங்க ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். பல்ஸ் டயக்னஸ் பண்ணி டீப் அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபைண்டிங்ஸை நான் எப்போவுமே வந்து வரவங்க பேஷண்ட்டுகிட்ட அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு நான் கேட்குறதில்ல. பல்ஸை டயக்னஸ் பண்ணி அந்த பேராமீட்டரு எயில்மெண்ட், அவங்க டயபெட்டிக் பேஷண்ட்டாக அல்லது அதர் டிஃபிஷியன்சி, ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல் ரிலேட்டட் டிசீஸ் என்ன இருக்குது அதை மைனூட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அதை பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து டூரேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறோம். எய்தர் கண்டினியூவாக 2 days வரணுமா, வீக் டேஸ் வரணுமா அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ், பர்சன் டு பர்சன் வேரி ஆகுது. வென் டயபெட்டிக் பேஷண்ட் ஒரு மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணோம். அதரில் ஒரு ஃபீமேல் ரிலேட்டடு, அவங்களுக்கு யூட்ரஸ் ரிலேட்டடு, பீரியட் டைம் சம்மந்தமான உள்ள ப்ராப்ளம் அவங்களுக்கு வேறு மாதிரி கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு பேராமீட்டரில் ஒருத்தர் கொடுக்குறது இன்னொருத்தர் கொடுக்குறது இல்லை. ஆனால் ரிசல்ட் வந்து அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீமேல் டயபெட்டிக் பேஷண்ட்டு எடுக்கிறாங்க. டயபெட்டிக் பேஷண்ட்டுக்குன்னா இன்ஸ்டண்ட்டாக எடுத்து அந்த மூமெண்ட்லேருந்து அவங்களுக்கு எக்ஸைட் ஆகிற ரிசல்ட்டு, அவங்களுக்கு அந்த குளுக்கோஸ் லெவல் குறையிறது, நார்மல் ஆகிறது, அப்புறம் டேப்லெட்டை கிராஜுவலாக குறைச்சிட்டே வர்றது, அப்புறம் டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலின் பேஷண்ட்டு டெய்லி 3 times 2 times இன்சுலின் போடுறவங்க அந்த யூனிட் டோசேஜை வந்து அடுத்தடுத்த நாள் செக் பண்ணிவிட்டு அவங்க குளுக்கோஸ் லெவலுக்கு தகுந்த மாதிரி அதை ரெடியூஸ் பண்ணிட்டே வருவாங்க. ஒரு 10 days 11 daysலாம் டோட்டலாக நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்சுலின் போட்டவங்க ஸ்டாப் பண்ணவங்க நிறைய கேஸ் ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட் இருக்குது. அவங்க எக்ஸைட் ஆகிற மாதிரி நம்ம ரிசல்ட் கொடுத்துறோம், நல்லா பண்ணுறோம். சார், இப்போ உங்களுடைய ஸ்பெஷலே என்னென்னு பார்த்தீங்கன்னா
பல்ஸ் டயக்னோஸ்டிக். இதை வச்சு நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை டக்கு டக்குன்னு சொல்லிடுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அந்த வகையில் எனக்கு பார்த்து நீங்கள் சொல்ல முடியுமா? பிகாஸ் என்னால் அதை நம்பவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. உங்களுக்கு இல்லை, எல்லாருக்கும் சொல்கிறோம். அதை மாதிரி தான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஹேண்ட் ஃபீட் பண்ணுங்கள். வாட்ச் கழட்டிடுங்க. ஆக்சுவலி பர்சனலாக எனக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம். இம்யூன் லெவலு நார்மலாக இருக்கிறத விட சம் எக்ஸ்டெண்ட் லீஸ்ட்டாக இருக்குது. இம்யூன் லெவல்னால் உங்களுடைய ஹீமோகுளோபின் கவுண்ட்ஸ் வந்து 13.5 அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குதானா? இல்லை. 11.5, 10.5, 10.75, 11 அந்த மாதிரி தான் இருக்குது. வேறஸ் அது இல்லாமல் சைக்கிளிங், மென்சுரல் சைக்கிளிங் ரெகுலராக இல்லை. அதில் வந்து சைக்கிளிங் வந்தாலும் ஒரு இன்டர்வியூவில் வந்து 29 to 31 டேஸில் ஒரு ஸ்கிப் ஆகுது. அப்படியே வந்தாலும் ஃப்ளோர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹேர் ஃபால் வந்து டிராஸ்டிக்காக ஜாஸ்தியாக இருக்குது. இது இல்லாமல் வந்து சர்விக்கல்லையும் ரொம்ப ஒர்க் பண்ணிங்க, ஃபிஸியாக ஷெடியூல் இருந்தது, அடுத்தடுத்த நாள் வேலை செஞ்சேன். கழுத்து வலியும் இருக்குது, இந்த ஷோல்டர் பெயின் இருக்குது, கால் வலி ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது இருக்குது, யூரினரி ட்ராக்கில் மைல்டு இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு ஃபீமேல் ரிலேட்டடு ரெகுலர் ஒரு டிஃபிஷியன்சி தான். சப்ளிமெண்ட் எடுத்து ஹெச்பி ஹீமோகுளோபினை வந்து நீங்கள் சஸ்டெயினாக அவுட்ஸ்டாண்டிங்காக வைக்கிற மாதிரி கொண்டு வந்தால் இந்த ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டு இன்ஸ்டண்ட்டாக தெரியும். ஹேர் ஃபாலும் குறைஞ்சிரும். சார் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஐ எம் ஆல்சோ லேப் டெக்னீஷியன். ஒரு 2-3 மந்த்துக்கு முன்னாடி நான் அவ்வளோ காசு போட்டு பார்த்தேன். என்னுடைய அவ்வளோ டயக்னோஸ்டிக் லெவலில் இவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறது ரியலி எனக்கு அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருக்குது சார். நீங்கள் எப்படி இதை பண்ணுறீங்க அப்படிங்கிறதே தெரில. அத்தனை பேஷண்ட்ஸ் அவ்வளோ காசு போட்டு எடுக்கக்கூடிய ஸ்கேனாக இருக்கட்டும், பிளட் டெஸ்டஸாக இருக்கட்டும், இதுக்கெலாம் நீங்கள் இவ்வளோ சிம்பிளாக கொடுத்துட்ருக்கீங்க. இங்கே வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெலாம் உண்மையை எனக்கே இவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குன்னா பேஷண்ட்ஸ்க்கு ரியலி ரொம்ப ஷாக்கிங்காக தான் சார் இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லைம்மா, வர்றவங்க எல்லாருக்கும் இதே மாதிரி தான் டயக்னோஸ் பண்ணுறோம். சில ஒரு டாக்டர்லாம் வந்து பார்க்கும்போது அவங்க பேஷண்ட்டாக வந்து அட்டன் பண்ணுறாங்க. நம்ம அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஒரு டாக்டர்ஸ் இங்கே வராங்களா? நிறைய ஒரு நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் வர்றாங்க, ரெகுலராக வந்துட்டு இருக்கிறாங்க. அதில் கொடுக்கும்போது அவங்கள பல்ஸ் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஏற்கனவே அவங்களுடைய லேபில் டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய குளுக்கோஸ் லெவல் என்ன இருக்குது, பேராமீட்ரு, பிபி எவ்வளோ இருக்குது எல்லாம் பார்த்துட்டு வருவாங்க. பார்த்துட்டு வந்தோடனே அவங்கள என்ன கிராஸ் செக் பண்ண மாதிரி ஒரு லேடியெல்லாம் வந்து ஒரு 12-13 இயர்ஸாக வர்றாங்க. ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் என்னை அவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எவ்ரி டைம் அவங்க வரும்போது அது செக் பண்ணிட்டு வருவாங்க, பிபி பார்த்துட்டு வருவாங்க, சுகர் லெவல் ரேண்டமாக பார்த்துட்டு வருவாங்க. இப்போ நீங்கள் குளுக்கோஸ்க்கான லெவலையுமே நீங்கள் ரேண்டமாக சொல்கிறது உண்டா? பர்ஃபெக்டாக ஒரு 2-3-5 மில்லிகிராம் வேல்யூ டிஃப்ரென்ஸில் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் அது நடந்துகிட்டு இருக்குது. வரவங்களுக்கு 10 இயர்ஸ் 12-13 இயர்ஸாக வரவங்களுக்கும் டவுட் இருந்துகிட்டே இருக்குது. அவங்க வெரிஃபை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, கரெக்டாக சொல்லிகிட்டே இருக்கிறோம், அது நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு உண்மையிலேயே ஷாக்கிங்காக இருக்குது. அந்த ஷாக்கிங்லேருந்தே நான் வெளில வரல. நான் அவ்வளோ காசு போட்டு எடுத்த ஒரு விஷயத்தை இவ்வளோ சிம்பிளாக நீங்கள் சொல்ல முடியும் அப்படிங்கிறதே. ஒரு ஃபீமேல் வந்து எய்தர் வந்து ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து ஒரு ஃபீமேல் வந்து 13 இயர்ஸ் கேர்ள்லேருந்து மெனோபாஸ் டைம் வரைக்கும் அவங்க இன்டர்வியூவில் நிறையா ஆயிரக்கணக்கான பேர் ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய பேராமீட்ரு ஒவ்வொரு அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும், எயில்மெண்ட்டு சிலது ரிலேட்டிவிட்டி இருக்கும். ஸோ இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் மாடர்ன் ஃபுட் எடுக்கிறதுனால நிறைய பேருக்கு வேரியேஷன் வந்து டிராஸ்டிக்காக ஜாஸ்தியாக இருக்குது. இன்க்யூரபுளாக ஃபைப்ராய்ட் ரிலேட்டடு, பிசிஓடி இந்த மாதிரி வந்து இன்க்யூரபுளாக டாக்டர் டெம்பரரியாக போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து ரெகுலர் சைக்கிளிங் வரும், அப்புறம் ஸ்டாப் ஆகிரும். அப்போ பெர்மனெண்ட்டாக நம்ம அதை வந்து எப்படி பர்ஃபெக்ட் பண்ணிக்கிறதுங்கிறது அவேர்னஸ் வந்து யாருக்கும் இல்லை. பீரியட் டைம் வரல அப்படின்னா ஒரு கேர்ளோ அல்லது ஒரு உமனோ என்ன பண்ணுறாங்க, நமக்கு தொல்லை இல்லாமல் இருக்குது, ரொம்ப ப்ராப்ளம் இல்லை அப்படி தான் நினைக்கிறாங்க. அது ஹெல்த் ரிலேட்டடான உள்ள அதர் சைடு எஃபெக்ட் என்னென்ன வராமல் இருந்தால் என்னென்ன நமக்கு இம்பேக்ட் இருக்கும் அதை ஃபீல் பண்ணுறதில்ல. இங்கே வர்றவங்களுக்கு நம்ம அதை பர்ஃபெக்டாக ஒரு 3-4 மந்த்ஸு அவங்க க்ளீனாக அவங்க வர்றவங்கள ஃபாலோ பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு 3-4 சிட்டிங்ஸு, ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 3-4 சிட்டிங்ஸ் ரெகுலராக கொடுக்கும்போது அவங்களுக்கு எய்தர் என்ன மாதிரி ஸ்டெயின் இருந்தாலும், யூட்ரஸில் இருந்தாலும், ஓவரியில் இருந்தாலும், இர்ரெகுலர் மென்சுரேஷன், ஒயிட் டிஸ்சார்ஜ், அந்த ஃபீமேல் ரிலேட்டடு எனி கைண்ட் ஆஃப் எயில்மெண்ட்ஸ் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணலனாலும் அது பர்ஃபெக்டாக அவங்களுக்கு ரீச் ஆகிரும். மைல்டு முதல்ல வெரி பிகினிங் ட்ரீட்மெண்ட்லேருந்து அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட்டில் ஒரு 4 மந்த்ஸு 4th மந்த் 5th மந்த்லாம் ரெகுலர் பீரியட் டைம் வந்துடும். அவங்களுக்குள்ள ஹேர் ஃபால்லேருந்து எல்லாமே ரெகுலரைஸ் ஆகிரும். ஸ்கின் க்ளோவெல்லாம் நல்லா ப்ரொமோட் ஆகிரும்.
அப்புறம் அதுக்கப்புறம் நீட்ஸ் கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட்டு தேவையில்லை. ஒரு இன்டர்வியூமாக எப்பாவது தேவைப்படும் போது மட்டும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ கொடுத்துட்ருக்குறோம். டயபெட்டிக் பேஷண்ட் அதே மாதிரி தான். டயபெட்டிக் பேஷண்ட் கண்டினியூவாக வர்றாங்க. மந்த்லி ட்வைஸ் வர்றது ஃப்யூச்சரில் தேவை இருக்கும். பிகினிங்கில் அந்த கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு, மெடிசன் அவாய்ட் பண்ணுறது, இன்சுலினை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற இந்த ஃப்ரீக்வன்சியில் வந்து அந்த க்ளோஸ் சிட்டிங்ஸில் எடுத்து கம்ப்ளீட் ரெக்கவரி பண்ணிக்கலாம். அதர்தான் நம்ம சர்விக்கலில், லம்பார் ஸ்பாண்டிலிசிஸில், கால் வலி, மூட்டு வலி, ஜாயின் பாயிண்ட்டு, ஆர்ஏ, ரொமட்டாய்டில் வர்றவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அதே பேட்டர்ன் தான். ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு பேராமீட்டர் ட்ரீட்மெண்ட்டு, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி. டிஸ்டன்ஸ் பேராமீட்டர், ராணிப்பேட்டிலேருந்து வருவாங்க, ஒரு ஃபார் டிஸ்டன்ஸ்லேருந்து வெஹிக்கிளில் ரொம்ப ட்ராவல் பண்ணி வர வேண்டியிருக்கும். அவங்களுக்கு ஒரு மந்த்லி ட்வைஸ் த்ரைஸ் அந்த மாதிரி சொல்கிறோம். நியர்பை ரெசிடென்ஸ், நியர்பை கிளினிக்லேருந்து பக்கத்துலேருந்து வரவங்க ஷார்ட் டூரேஷன்லேயே இதில் வந்து ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னு அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அவங்க வர்றத டூரேஷன் வந்து க்ளோஸாக வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறாங்க, கம்ஃபர்ட் ஆகிக்கிறாங்க. டயக்னோஸ்டிக் பற்றியும் இங்கே நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் பற்றியும் ரொம்பவுமே கிளியராக சொல்லியிருந்தீங்க. அதை தாண்டி எனக்கு மெயினாக முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் அக்குபஞ்சர். இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி இன்னும் நிறைய பேருக்கு கிளியரான ஒரு புரிதலை நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். அக்குபஞ்சர் வந்து அது வந்து ஒரு ஆழமான ஒரு பல்ஸ் டயக்னஸில் ஒரு டீப் அனலைஸ் பண்ணுறவங்க ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறதுல ரிசல்ட் நல்லா இருக்குது. நிறைய இடத்துல வந்து அந்த ஃபோக்கஸ் வந்து சரியாக பண்ணலை. எதில் இந்த ட்ரீட்மெண்ட்டுடைய டெப்த்து எது வரைக்கும் போகணும், எந்த பேராமீட்டர் வரைக்கும் க்யூர் கொடுக்கணும், க்யூர் பண்ண முடியுது அப்படிங்கிறது அக்குபஞ்சர் பண்ணுற நிறைய பேருக்கு அது ஒரு கேள்வியாக இருக்குது. முதல்ல அவங்களே அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. இது இந்தந்த டிசீஸுக்கு க்யூர் பண்ண முடியும், எந்தெந்த டிசீஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்து ரெகுலரைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிதல் இல்லை. ஸோ பேஷண்ட்டுக்கு அவேர்னஸ் இருக்குங்கிறத விட ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் அவேர்னஸ் தேவை. அது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். அதில் இன்னும் நிறைய பேர் அதை ரீச் ஆகலை. ஸோ இங்கே வர்றவங்களுக்கு, நம்ம ரெகுலராக வர்றவங்க அக்செப்ட் பண்ணி வர்றவங்களுக்கு நம்ம இன்ஸ்டன்ட் ரிலீஃப்லேருந்து பெர்மனண்ட்டாக நம்ம அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுத்துறோம். ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்லாம் ஒரு த்ரெட்டனிங்கில் சர்ஜரி வரைக்கும் போகிறவங்கள நிறைய பேருக்கு ப்ராஸ்டேட்டு வந்து மேல் பர்சனுக்கு நம்ம பர்ஃபெக்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் அதர் தான் ஒரு லிவர், ஃபேட்டி லிவர் பேஷண்ட்டில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 3-4 பேஷண்ட்டுக்கு வந்து லிவர் ஒரு த்ரெட்டனிங் இருந்தவங்கள இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கொடுத்து அதுக்கப்புறம் பெர்மனண்ட்டாக அவங்க எல்லா எம்ஆர்ஐ எடுத்து, சிடி ஸ்கேன் எடுத்து வெரி நார்மலாக இருக்குது அப்படின்னு வந்து அவங்க ஃப்ரீ பண்ணிவிட்டு கூகுளில் ரிவ்யூவும் கூட கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து நேரடியாக இந்த மாதிரி நம்முடைய அவங்களுடைய ரிவ்யூ ஸ்டேட்மெண்ட்டை இந்த மாதிரி வந்து ஷார்ட்ஸில் சொல்கிறாங்க. அது அவங்களுடைய வில்லிங், யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. அவங்க விருப்பப்பட்டு செய்கிற வேலைகள் தான் இது. சார், ஆக்சுவலி நீங்கள் அதை சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. வெளில ஒரு பேஷண்ட் கிட்ட நம்ம பேசும்போதே அவங்க அவ்வளோ எமோஷ்னலாக சொன்னாங்க. கேமராவுக்கு முன்னாடி இல்லை, கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அவங்க சொன்ன சில விஷயங்கள் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஆக்சுவலி அவங்க வந்து செத்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிட்டு அப்புறமா ஒரு வழியாக இங்கே வந்ததுக்கப்புறமா அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு 2-3 சிட்டிங்லேயே அவங்களுக்கான இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க எமோஷ்னலாக சொன்ன அந்த ஒரு விஷயமே நீங்கள் இது வரைக்கும் சொன்னீங்க இல்லையா, அந்த விஷயத்துக்குலாம் ஒரு ஆதாரமாக இருக்குது. நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒரு அவசியமே இல்லாத வகையில் இருக்குது. வணக்கம்மா, அவங்க பேர்? லக்ஷ்மிமா. ஓகேம்மா, என்ன பிரச்சனைக்காக இங்கே வந்திருக்கீங்க? எனக்கு இடுப்பில் இருந்து காலே நடக்க முடியாமல் பாத்ரூமுக்கு போக முடியல. அதனால் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். நைட்டில் 2 மணிக்கு 12 மணிக்கு தான் வலியே வருது காலில். அதனால் வீட்டாண்ட வந்து ஒரு 4 பேர் டாக்டர் பார்த்தேன். எலும்பு டாக்டரை கூட போய் பார்த்து ஸ்கேன் பண்ணி எல்லாமே எடுத்தோம். ஆனால் முடியல. போயிட்டு அப்போ இன்ஜெக்ஷன் போட்டு ட்ரிப்ஸு போடுறாங்க. மறுபடியும் வீட்டுக்கு வந்தவொடனே நைட்டு 12 மணிக்கு வலி வருது. அதுக்கு பிறகு பெரம்பூரில் முத்துக்குமார் டாக்டர்னு இருக்கார், அவரை போய் பார்க்க சொன்னாங்கம்மா. இங்கே வந்ததுலேருந்து முக்கால்வாசி பரவாயில்லடா. இப்போ இன்னும் 1/4 தான் இருக்குது எனக்கு. அவ்வளோ நோய் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு ரொம்ப நன்றியை சொல்லுவேன். காலில் விழுந்து கும்பிடுவேன். அந்த அளவுக்கு வலி. அழுதுட்டேன் நான். ஒரு வாரமாக எங்கள் பொண்ணுங்க தான் பார்த்தாங்க. ஒரே 2 மணிக்கு ஃபோன் பண்ணி சன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, 12 மணிக்கு ஃபோன் போட்டு ஆட்டோ பிடிச்சி சன் ஹாஸ்பிட்டலுக்கு, அங்கே என்ன ஒரு 4 நாள் பார்த்தேன். ஐநாவரம் சுரேஷ் கையில் போய் பார்த்தேன். இங்கே வந்து பிபி ரோட்டில் ஒரு டாக்டர் இருக்கார், அவர் பேர் என்னடா, அன்பரசன், அவர் கையிலையும் பார்த்தேன். குணமதி கையிலையும், யாரு கையிலையும் நல்லா இல்லடா. இவர் கையில் வந்த உடனே தான் எனக்கு அவ்வளோ நோய் போச்சு. இப்போ எவ்வளோ பரவாயில்லம்மா. ரொம்ப நன்றி சொல்லுவேன் சாருக்கு. அதனால் நான் ஒரு 10 பேருக்கு சொல்லுவேன், சாரை போய் மீட் பண்ணுங்க, எனக்கு இருந்தது நல்லா ஆகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். அவருக்கு ரொம்ப வணக்கம் சொல்ல நான் விருப்பப்படுறேன். ஓகே, எத்தனை நாளாக எங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்க? 1.5 மாதம் ஆகுதுடா. 1.5 மாதத்துலேயே உங்களுக்கு நல்லா சேஞ்சஸ்? கண்டிப்பாக 10 நாள் ட்ரீட்மெண்ட்லேயே நல்லாச்சுடா.
10 நாள் டெய்லி வந்திருந்தேன். ஓ இப்போ வாரமானா வர சொன்னார். ஒரு நாள் தான் வரேன். இப்போ வாரம் ஒரு நாள் வரேன், பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணதா சொல்றீங்க. ஆமாம் சார். எவ்வளோ வருஷமா நீங்க இந்த ஒரு நோயால வலி பாதிக்கப்பட்டிருக்கீங்க? இருந்திருக்கு. ஆனால் நான் என்ன சொன்னேன், சாதாரணமாக நம்ம எப்போ நின்றுக்கிட்டு சமைக்கிறோம், பசங்கள்லாம் வந்தால் நிறைய வேலை இல்லைங்களா, வேறு பிள்ளைங்க பொண்ணுங்கள்லாம் வந்துடுவாங்க, அதுக்காக அப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். கால் வீக்கமாகிடும், சரியாயிடும்ன்ட்டு மாத்திரைலாம் வாங்கி மட்டும் போட மாட்டேன். மெடிக்கல் அவ்வளோ சட்டுன்னு வாங்க மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், மாத்திரை வாங்கி தரேன்னு, நான் போட மாட்டேன். கை வைத்தியம் தான் பார்த்துட்டு இருப்பேன். ரொம்ப முடியாமல் கண்டிஷனில் தான் நான் ஒரு 4 டாக்டரை பார்த்துட்டு அப்புறம் சார் கையில் முத்துக்குமார் கையில் வந்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுமா. இவர் கையில் வந்தவொடனே முக்காவாசி நோய் போயிடுச்சு எனக்கு. இங்கிருந்து வலிடா, இங்கிருந்து வலின்றப்ப இடுப்புலேருந்து காலை எடுத்து வைக்க முடியல. 12 மணி தான் நைட்டு வலிக்கும் எனக்கு. ஒரே அழுதுகிட்டே இருப்பேன். என்ன கடவுள் இப்படி வச்சிட்டாரே நம்மளை, கால் தானே முக்கியமாக வேணும், காலை இப்படி வச்சிட்டாரே, நம்ம என்ன செய்ய முடியும், பொண்ணுங்களை 2 பேரும் கட்டி கொடுத்துட்டோம், நம்மளை யார் பார்த்துக்குவாங்க, அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சாரு பார்த்த வேணா பரவாயில்லம்மா. ஓகேம்மா. ஓகேம்மா, இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது. நீங்கள் நாளைக்கு இன்றைக்கி எடுத்தது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரி நாளைக்கு நல்லா இருந்ததுன்னா நாளைக்கு வர தேவையில்லை, நாளை மறுநாள் வந்தால் போதும். சரி சார். ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கூட ஒரு நாள் சேர்ந்து வரலாம், நாளைக்கு ஒரு நாள் வரலாம். ஓகே. இப்போ எனக்கு இந்த தலைவலி பிரச்சனை அதுதான். இப்போ இன்னும் சளி இருக்குதும்மா, சளி இருக்குது, கொஞ்சம் ஃபுல்லாக பிடிக்குது, ஆமாம் சார். மூச்சலுக்கு சிரமமாக இருக்குது, முதுகு கொஞ்சம் பிடிக்குது, எல்லாம் இருக்குது. செம தலைவலி. ஆமாம், இது இருந்ததுனால இன்னைக்கு குறைஞ்சிரும். ஓகே. இந்த அக்குபஞ்சர் அப்படிங்கிறது எத்தனை வருஷமாக பழமையான ஒன்றா இருக்குது? எப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு சார் இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது? இந்த அக்குபஞ்சர் வந்து ஆரிஜினேஷன் நம்ம தமிழ்நாடு தான். அது பழனி போகர் சித்தர்கிட்ட இருந்து பழனி அது அங்கே இருந்து ஆரிஜினேஷன் போய் சைனா வரைக்கும் போய் இந்த ஹீலிங் தெராப்பி, இந்த டச் தெராப்பி அது வந்து நீட்லிங்காக ப்ரொமோட் ஆகி இன்றைக்கி வேர்ல்டு வைடாக வந்து ஒரு நீட்லிங் பண்ணுற மெத்தடில் இருக்குது. ஸோ ஆரிஜினேஷன் வந்து நம்ம தமிழ்நாடு தான். இது வந்து பழைய சித்தர்னுடைய கலை, பழனி போகர்னுடைய சித்தர்னுடைய கலை. இதில் எதெல்லாம் க்யூர் பண்ண முடியுது அப்படிங்கிறது வந்து மருந்து இல்லாமல் ஒரு மனிதரை குணப்படுத்த முடியும், தொடாமல் குணப்படுத்த முடியும், தொட்டு குணப்படுத்த முடியும், டச் பண்ணி இப்போ வந்து டச் தெராப்பின்னு கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு டைமென்ஷன்லேயும் இது வந்து அந்தந்த ஹீலர்னுடைய அவருடைய ஆழ்ந்த சிந்தனையில் அவங்களுடைய வெளிப்பாடு தான் இது மருத்துவத்தினுடைய நிலைப்பாடு. இப்போ அக்குபஞ்சர் நம்ம நீடில் போடுறோம், க்யூர் ஆகுறதுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் ரோல் தான். நீட்லிங் வந்து ஒரு மெயின் பார்ட் ஆஃப் ரோல், ரிமைனிங் வில் பி ஹீலிங். ஹீலிங் தான் அந்த பர்சன் எஃபிஷியன்சி, அவருடைய இன்வால்மெண்ட்டு, அவருக்கு என்ன இந்த ட்ரீட்மெண்ட்டில் அவர் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறாரோ அதனுடைய வெளிப்பாடு தான் இதனுடைய ஹையஸ்ட் ரிசல்ட்டு. ஸோ வந்து இது ஒரு 10 சிட்டிங்ஸில் க்யூர் ஆகிறது, 3-4 சிட்டிங்ஸ்லேயே க்யூர் ஆகிடுது ஒரு சில பேர். அக்குபஞ்சரை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை மக்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்பவுமே சொல்லியிருந்தீங்க. நன்றி சார். ஓகே, தேங்க்யூ. Taste the Daily.